ஹை கைஸ், இந்த மேங்கோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான மேங்கோ டெசர்ட் ரெசிபி மேங்கோ பேனக்கோட்டா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலாட்டினில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ப்ளூம் ஆகுறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் தண்ணி வச்சுக்கோங்க இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேனில் 200 ml அளவுக்கு பால், 100 ml அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம், நம்ம ப்ளூம் பண்ண வச்சுருந்த ஜெலாட்டினில் பாதி, தேவைக்கு சுகர், அப்புறமா கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கேஸ் ஆன் பண்ணி இது ஒரு கொதி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை செட் ஆகுறதுக்காக நான் ஒரு கிளாஸில் சேர்த்துட்டு இதை ஃப்ரிட்ஜில் 1 ஹவருக்கு செட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ 1 ஹவருக்கு அப்புறமா இதுக்கு மேலே சேர்க்க வேண்டிய மாம்பழத்துக்காக நான் ஒரு 2 மாம்பழம் கட் பண்ணி எடுத்து இதை நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க, இந்த லம்ஸும் இல்லாமல். இப்போ இதில் நம்ம ப்ளூம் பண்ண வச்சுருந்தோம்ல ஜெலாட்டின், அதோட பாதியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவைப்பட்டால் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கேஸ் ஆன் பண்ணி இதையும் வச்சு லைட்டாக கொதி வர வரைக்கும் இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ண வச்சுருந்தா மில்க் இருக்குல்ல, அதுக்கு மேலே இதையும் ஊற்றி இதை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான மேங்கோ பேனக்கோட்டா ரெசிபி ரெடி. இதை சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் மேங்கோ சங்க்ஸ் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சூப்பராக. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை திரும்ப பார்க்குற வரைக்கும் பாய்.